Hi friends, welcome to Aram's Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா கறி தோசை தான் பார்க்க போறோம். ஹோம்மேட் கறி தோசை. இது வரைக்கும் நம்ம கடையிலலாம் பார்த்திருப்போம். நம்ம வீட்ல எப்படி கறி தோசை செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க. ஃபர்ஸ்ட் தோசை கல் ஆல்ரெடி ஆன் பண்ணி வச்சாச்சு. தோசை கல் ஹீட் ஆயிட்டு இருக்கு. இப்போ தோசை ஊத்திடலாம். ஃபர்ஸ்ட் மாவு ஊத்திக்கோங்க. மாவு ஊற்றிடலாம். மாவு கொஞ்சம் மொத்தமாக ஊற்றுங்க. ஆக்சுவலாக நம்ம கல் தோசைக்கு ஊற்றுவோம் இல்லையா, அந்த ஒரு கன்சிஸ்டன்சி இருக்க மாதிரி ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லா தோசை கொஞ்சம் நேரம் சூடேறட்டும். நம்ம ஆல்ரெடி சிக்கன் குழம்பு தனியாக, அதாவது சிக்கன் கறி மட்டும் எடுத்து வச்சுருக்கோம் எலும்பு இல்லாமல். அது கூட இப்போ நம்ம கொஞ்சம் முட்டை சேர்த்துக்கலாம். ஒரு முட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை நல்லா இப்போ கலந்து விட்டுடலாம். முட்டையை நல்லா கலந்தாச்சு. தோசை இப்போ அந்த பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ அது மேலே நம்ம ஊற்றிடலாம். ஃபுல்லாக இருக்க மாதிரி ஊற்றிடுங்க. கொஞ்ச நேரம் அப்படியே வெயிட் பண்ணுவோம். நல்லா வேகட்டும். சிக்கன் ஃபுல்லாக நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள், தோசை நல்லா வெந்துருச்சு. வெந்திருக்கும். நம்ம இப்போ திருப்பி போட்டுடலாம். திருப்பி பார்க்கலாம். நல்லாவே வெந்துருச்சு. கறி அந்த இது குழம்பு எல்லாம் சேர்த்து நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நம்ம கறி அந்த முட்டை இதோட ஃப்ளேவர்ஸ் நல்லா கிடைக்குது. இப்போ நம்ம திருப்பி போட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். நல்லா அந்த ஆவி பறக்க பறக்க இருக்குது. சுட சுட நல்ல வாசனை, அந்த சூப்பராக இருக்குது. அந்த சிக்கனோட ஸ்மெல், குழம்போட அந்த ஸ்மெல் நல்லா வருது. நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க.